தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் இன்றைக்கு வரிசையிலே புர்கினா பாசோ தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். புர்கினா பாசோ என்பது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நிலம் சூழ்ந்த நாடாகும். இதனுடைய தலைநகர் வாகடூகு. மக்களின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். சுமார் 22 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே 60% இஸ்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்களும் 23% கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்களும் இங்கு இருக்கிறார்கள். இத்தேசமானது 13 நிர்வாக பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவுகள் 45 மாகாணங்களையும் 301 துறைமுகங்களையும் கொண்டிருக்கிறது. இங்கு தாம்பரம், இரும்பு, மேக்னீசியம், தங்கம் போன்ற சுரங்கம் இங்கு காணப்படுகிறது. இங்கு வேலை பார்க்கிறவர்களுக்காக நம்ம பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இத்தேசம் தேவனை கண்டுகொள்ளும்படியாய் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி இங்குள்ள ஒவ்வொருவரையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புர்கினா பாசோக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சுமார் 22 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கர்த்தர் இன்றைக்கு நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே, குமாரன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய பாவத்திலிருந்து நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பாவங்களும் கழுவப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சு நிற்கிற கிருபையை தாங்க. இங்குள்ள திருச்சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இங்குள்ள வாலிபர்கள் ஆண்டவரே, சிறுவர்கள் ஆண்டவரே, பெண்கள் ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற உம்முடைய கண்களானது இந்த தேசத்தின் மீது பதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய நாமங்களும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படவும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனை கண்டுகொள்ளட்டும், உண்மையோடு ஆராதிக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையோடு ஆராதிக்கட்டும். ஆண்டவரே, கலப்பில்லாத ஆண்டவரே துப்புரவான ஆண்டவரே சுவிசேஷம் இங்க பிரசங்கிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அந்த நல்ல கிருபையை கர்த்தர் இந்த தேசத்துல கொடுத்து ஆண்டவரே இந்த தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் ரட்சிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.